வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யுஎஸ்ல ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அப்போ இந்த யுஎஸ்ல இருக்கிற ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே வச்சுட்டாங்க. அப்போ இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கெல்லாம் எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி டெசிஷன்ஸும் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி டெசிஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆர்பிஐ நமக்கு மற்ற பேங்க்குக்கெல்லாம் கடன் கொடுக்குற ரேட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸில் ஃபெடரல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ரூபாய் கடன் கொடுக்குறது, எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, இதோட வட்டி விகிதம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான இண்டெக்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பேங்க்ஸ் எல்லாம் வட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த தடவை ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்போது நம்ம நினைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி தானே, அப்புறம் நிறைய பணப்புழக்கம் வரும்னு. ஆனால் இந்த தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணது, அதாவது இன்க்ரீஸே பண்ணல. போன தடவை எவ்வளோல இருந்துச்சோ 3.45 இருந்துச்சு, அதே தான் பார்த்தீங்கன்னா இப்பயும் 3.45 இருக்கு. அப்படிங்கிறனால அது இன்ஃப்ளேஷனை குறிக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலை. அண்ட் இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்தியாவிலேயே இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணம் தான் நமக்கு நியூஸில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அப்படியே வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் இன் இன்ஃப்ளேஷன். அண்ட் இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை நமக்கு பார்த்தாலுமே எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்குது. நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சு. அண்ட் அந்த கேப் அப்க்கு அப்புறம் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த கேப் அப்பை சஸ்டெயின் பண்ணுச்சு. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா கேப் அப் வரும்போது பையர்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க செல்லிங் ப்ரெஷரில் வந்துடுவாங்க. அப்போ அவங்க செல் பண்ணும்போது செல்லர்ஸ் அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு கேப் ஃபில்லிங் நடக்கும். ஆனால் நேத்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் இருக்காங்க. அந்த பையர்ஸ் அப்படியே அந்த லெவலை சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர்ஸ் கிட்ட பவர் கொடுக்காம. அப்போ நேத்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் நிஃப்டி 50 பொறுத்தளவு 23,300 ரீச் ஆயிருச்சு. ஏன் இந்த 23,300 ரொம்ப முக்கியம்னா நான் காமிக்கிறேன். போன மாசத்தோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,350 தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த மந்த்லி ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது இந்த மந்த்லி ஹையை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்னஸ்க்கு இருக்கும். ஆனால் அங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா மந்த்லி லோக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் 3 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸில் 3 கேண்டில் பாருங்கள், 15 மினிட்ஸில் 3 கேண்டில் பாருங்கள், மார்க்கெட்டில் தொடர்ந்து மேலே போகுது அப்படின்னா அண்ட் 23,350ஐயும் தாண்டி ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சுன்னா தைரியமாக நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சரிவு நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 23,350லேருந்து அப்படியே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவு நமக்கு இப்போ மந்த்லி ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மந்த்லி ஹை தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு லெவல் வச்சுருக்கேன். அப்போ இந்த மந்த்லி ஹையோட லெவல் நம்ம கவனித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தான் 24,360 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50யோட இந்த மாதத்தோட ஜூலை மாதத்தோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்படிங்கிறனால அப்போது இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகிறதுக்கான வேலைகளில் தான் நிஃப்டி இருக்குது. ஏன்னா இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் லோவஸ்ட் பாயிண்ட்டையும் நிஃப்டி இந்த மாதத்தில் டச் பண்ணியிருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இதெல்லாம் நான் மறைச்சு வச்சிடுறேன். மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு, இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி ஒரு டவுன்ஃபால் திருப்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கு, திருப்பி டவுன்ஃபால். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், இந்த 2 ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிராஸ் பண்ணல. ஆனால் இந்த தடவை 3வது முறையாக
இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறனால இந்த 24,350 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசென்ட்டான ஒரு ஹை தான். அதாவது நமக்கு வந்து 17ஆம் தேதியோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு எல்லாரும் வாட்ச் பண்றது இந்த ஒரு முக்கியமான பிரைஸ் லெவல தான். அப்போ நமக்கு வந்து இந்த 24,350 இருக்கு பாருங்க. அண்ட் இந்த லெவல டச் பண்ணிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தைரியமா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான லாங் பொசிஷன் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 கேண்டில் இல்லன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேண்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் குடுத்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து புட் ஆப்ஷன் சைடு எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், யுஎஸ் கவர்ன்மென்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் மார்க்கெட்ல இருக்கு. அண்ட் இதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்செக்ஸ்லயே வைக்கிறோம். சென்செக்ஸ பொறுத்தளவு 78,400 இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மந்த்லி ஹை. அப்படிங்கிறனால இந்த 78,400 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. நிஃப்டி சென்செக்ஸ பொறுத்தளவு. அண்ட் இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறத நம்ம மறந்துறக்கூடாது. மார்க்கெட்ல நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான டைரக்ஷன் தான் இருக்கு. அண்ட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி மட்டும் இல்லாம, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து 12.2க்கு கீழ வந்துருச்சு. 11.6ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அப்படின்னா, நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டோட வாலடைலிட்டி ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ணும். அப்போ நமக்கு வந்து இந்தியா விக்ஸும் 11.2க்கு வந்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ட சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து இன்னைக்கும் இருக்கோம். அண்ட் இத தொடர்ந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து யுஎஸோட ஃபெட் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்ட குடுக்கல. ஸோ மார்க்கெட்ல கேப் அப் வரலன்னு நம்ம ஃபீல் பண்றத விட, இன்னைக்கு வந்து கேப் டவுன் போல அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ரேஞ்ச் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் புஷ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து பவர்ல போகல. பையர்ஸ் வந்து அதே லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளான இந்தியா விக்ஸா இருக்கு. அண்ட் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷனும் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட்ட தான் நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் இத தொடர்ந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கவனிச்சோம் அப்படின்னா, நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கவனிக்கும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் சைட விட புட் சைடு தான் நமக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த புட் சைடு வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அட் த மணிக்கு பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கிற புட் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்கிரீஸ் இருக்கு. அப்போ இந்த புட் ஆப்ஷனோட வால்யூம் இன்கிரீஸ் அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா, காலையில 9:15க்கு இந்த இடத்துல இந்த புட் ஆப்ஷனோட வால்யூம், எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்க அப்படின்னா 3:30க்கு பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து ஆ ஆர்பிஐல நமக்கு வந்து செபி வந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. என்னன்னா, நாளையில இருந்தோ இல்ல சீக்கிரமே அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். என்ன அப்படின்னா 3:30க்கு முடியிற மார்க்கெட் 3:40 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து எப்ப ஆக்டிவ் ஆகும், எப்ப வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அண்ட் இத நான் வந்து நியூஸ்ல எங்கேயோ கவனிச்சேன். ஸோ அப்படிங்கிறனால இது ஒரு தடவ நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்து ரிவைஸ்டு டைமிங் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஆனா மார்க்கெட்டோட ஸ்டார்ட்டிங் டைம் அதே தான் இருக்க போது. அதுக்கு மாற்றம் இல்ல. ஸோ மார்க்கெட் வந்து முடியிறது மட்டும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து இன்னையில இருந்தா என்னங்கிறத நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3:30க்கு நேத்து வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் வால்யூம் குடுத்திருக்கு. சாரி புட் ஆப்ஷனோட வால்யூம் குடுத்திருக்கு. அப்போ இந்த புட் ஆப்ஷனோட வால்யூம் இன்கிரீஸ் ஆதுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதனால நமக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி, இந்தியா விக்ஸ் இது 3 கூடயும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒத்து போகுது. கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட டேட்டா அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட டேட்டாலும் கிளீனா நெட் புல்லிஷா இருக்காங்க. ஹை வால்யூம்ல தான் இருக்காங்க. அப்போ வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 3, 4 கேண்டில் நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. பாசிட்டிவா இருந்துச்சு அண்ட் 24,350 வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தைரியமா கால் ஆப்ஷன்ல எடுக்கலாம். ஸோ இதான் நம்மளோட இன்னையோட அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.